بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் ஜும்ஆ உரையை செவிமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையிலே நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனங்கள் என்பது குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவிலே இடம்பெறுகின்ற 131 132 ஆகிய இரு வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனங்கள் வாயிலாக குறிப்பிடுகிறான், வலில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களிலே உள்ளவையும் பூமியிலே உள்ளவையும் அல்லாஹுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அன் இத்தகுல்லாஹ், உங்களுக்கு முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் நாம் வலியுறுத்துகிறோம், அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை. வயின் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரிப்பீர்கள், நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்றால் அறிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னல் இல்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களிலே உள்ளவையும் பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வகான அல்லாஹு கனியன் ஹமீதா, அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கிறான், அல்லாஹ் புகழப்பட்டவனாக இருக்கிறான். வானங்களிலே உள்ளவைகள் பூமியிலே உள்ளவைகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. வகஃபா பில்லாஹி வக்கீலா, உங்களுக்கு பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் என்று அந்த திரு வசனங்கள் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறான். வானங்கள் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வானங்களிலே பூமியிலே உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கிறான், அல்லாஹ் அனைத்து புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நிறைந்த புகழுக்கு சொந்தக்காரனாக இருக்கின்ற அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை, நமக்கு முன் சென்றவர்களுக்கு இட்ட கட்டளை என்பது அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்கின்ற இந்த கட்டளை தான் குர்ஆனிலே மிக அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆனுடைய எந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இதற்குரிய ஆதாரங்களை அந்த வசனங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், ஃபத்தகூனி யா உலில் அல்பாப், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அறிவுடையவர்களே, என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபஇய்யாய ஃபத்தகூன், என்னை மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள், அதக்ஷௌனஹும், நீங்கள் மக்களுக்கும் அதே விதமா இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்குமா நீங்கள் அஞ்சுகிறீர்கள், ஃபல்லாஹு அஹக்கு அன் தக்ஷௌஹு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையிலேயே மூமின்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அஞ்சிக் கொள்வதற்கு அல்லாஹ்வே தகுதியானவனாக இருக்கிறான் என்பது மாதிரியான வசனங்கள் குர்ஆனிலே நிரம்ப இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மிக அதிகமாக போதித்த ஒரு விஷயம் என்பது இறையச்சத்தை பற்றியதாகத்தான் இருக்கிறது. ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் உரை நிகழ்த்துவார்களோ, எங்கெல்லாம் பயான் செய்வார்களோ, எங்கெல்லாம் மக்களுக்கு நன்மையை ஏவக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவார்களோ அந்த எல்லா இடங்களிலும் என்ன சொல்வார்கள்? பல பல பயான்கள் வாயிலாக நாம் கேட்டிருக்கக்கூடிய செய்தி, பல பல புத்தகங்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்ல 4 விஷயங்களை சொல்வதற்குரிய வாய்ப்பை பெறக்கூடிய அத்தனை இடங்களிலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்ற நிலையிலே தவிர மௌத்தா போயிராதீங்க. மரணிக்கக்கூடிய சமயத்திலே இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும். சாவும் போது இஸ்லாம் இருக்கணும்னா வாழும் போது இருந்தாதானங்க அது சாவும் போது வரும். எது சட்டியில இருக்கிறதோ அதான் அகப்பையில வரும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லவா? ஆக வாழுகின்ற காலகட்டத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்திருப்போம் என்று சொன்னால் சாவும் போது கண்டிப்பா இஸ்லாம் நம்மிடத்தில் இருக்கும். அதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நீங்கள் சாகும் போது இஸ்லாம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் வாழும் போது இரையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் திகழ வேண்டுமே. இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டிய விதம் என்பது என்ன? இறைவன் என்பவன் யார், அவனுடைய தகுதிகள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவன் எப்படி இறைவனாக இருக்கிறான், அனைத்தையும் அறிய வேண்டும். இறைவனை பற்றி அறிந்தால் மட்டும் பத்தாது. நான் யார், என்னை படைத்தவன் யார், எதற்காக என்னை படைத்தான், ஏன் இந்த உலகத்திலே வாழுகின்றேன், இதோ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பிறகு உள்ள என்னுடைய பயணம் என்ன, அந்த பயணத்திற்குரிய தயாரிப்பு என்ன, இந்த உலகத்திற்கும் அந்த பயணத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன, இது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம் அல்லவா, அதான் இறை அச்சம். இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த இறை அச்சம் என்பது நம்ம இடத்துல வரும். இறை அச்சம் என்பதற்கு மார்க்கம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தக்வா. தக்வா, இறை அச்சம். தக்வா என்றால் பறந்து விரிந்த அர்த்தங்களை கொண்டது. இறைவனை பற்றி அறிவதும் தக்வாவிலே அடங்கும். இறைவனுடைய அந்த திருப்பொருத்தத்திற்கு ஆசைப்படுவோம் தக்வாவிலே அடங்கும். இறைவனுடைய தண்டனைகளை விட்டு நம்மை நாமே காத்துக் கொள்வதும் அந்த தக்வாவிலே அடங்கும். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுவது, கட்டுப்படுவதும் இறை அச்சத்திலே அடங்கும். கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானே என்று அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் அஞ்சுகிறோம் அல்லவா, அதுவும் இறை அச்சத்திலே அடங்கும். ஆக இறை அச்சம் என்பது அவ்வளவு பரிபூர்ணமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. அல்லாஹ் எல்லாத்தையும் தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லாத அடிப்படையிலே நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறான். ஆக ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. வபைனஹுமா முஷப்பஹாத்துன், அந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலே சந்தேகத்திற்குரியவைகள் என்று சிலது இருக்கிறது. லா யஅலமுஹா கஸீரும் மினன் நாஸ், மக்களிலே மிக அதிகமானவர்கள் சந்தேகத்திற்குரிய அந்த விஷயங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வமன் இத்தகல் முஷப்பஹாத், யார் சந்தேகத்திற்குரியதை விட்டு தவிர்ந்து கொள்கிறார்களோ, ஹராமை விட்டு தவிர்ந்து கொள்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. சந்தேகத்திற்குரியது இருக்கிறது, ஹராமை விட்டு நீங்க கண்டிப்பா விலகிதான் தீரணும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அவைகளிலே ஹலால் எது ஹராம் எது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஹராமை விட்டு கண்டிப்பா நீங்க விலகணும். ஹராமை விட்டு விலகினா பத்தாது, அந்த ஹராமிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்ற சந்தேகத்திற்குரியவைகள் என்று சிலது இருக்கிறது, அதை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். யார் அதை விட்டு விலகி கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் காத்து கொண்டவர்கள். மானத்திற்கும் மார்க்கத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், மானம் வேறங்க மார்க்கம் வேற. இல்லை, மார்க்கத்தை கடைபிடிப்பவன் தான் மானத்தை காத்து கொண்டவன். ஆக யார் சந்தேகத்திற்குரியதை விட்டு விலகி கொண்டார்களோ அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை மட்டுமல்ல தன்னுடைய மானத்தையும் காத்து கொண்டவர்கள். வமன் வகா ஃபி ஷுபஹாத், யார் சந்தேகத்திற்குரியவைகளிலே போய் விழுந்து விட்டார்களோ கராயின் யர்ஆ ஹவுலல் ஹிமாம், அவர்களுடைய உதாரணம் என்பது வேலியோரங்களிலே ஆடுகளை மேய்க்கின்றானே அந்த மேய்ப்பனுக்கு சமமானதாக இருக்கிறது. தம்முடைய நிலத்திலே, தம்முடைய நிலத்தினுடைய சென்டர் பகுதியிலே, மத்திய பகுதியிலே அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பான் என்று சொன்னால் அது தன்னுடைய நிலத்திலே தான் இருக்கும். சரி, வேலி ஓரங்களுக்கு போகலாமே என்று வேலி ஓரங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் அந்த வேலி ஓரங்கள்ல ஆடுகள் மேய்க்கக்கூடிய அந்த சமயத்திலே உங்களுடைய நிலத்திலே வாய் வைக்கக்கூடிய ஆடு பக்கத்து அடுத்தவனுடைய நிலத்திலையும் ஆடு வைக்கும். வாய் வைத்து விட்டது என்று சொன்னால் அதை கொண்டு பிரச்சனைகள் வரும், பஞ்சாயத்துகள் வரும், அதை கொண்டு பெரிய அளவுக்கு சலசலப்புகள் ஏற்படும். இதெல்லாம் வரக்கூடாது என்றால் உங்களுடைய வேலி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அதற்கு உட்பட்டவர்களாக நீங்கள் நில்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வமன் வகா ஃபி ஷுபஹாத்தி கராயின் யர்ஆ ஹவுலல் ஹிமா, யார் வேலி ஓரங்கள்ல ஆடுகளை மேய்க்கிறானோ அவனுக்கு சமமானவன் தான் சந்தேகத்திற்குரியவைகளை விட்டு விலகாதவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், லிகுல்லி மலிக்கின் ஹிமன், ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. எல்லைக்கு உட்பட்ட அதிகாரம் உள்ளவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அரசனாகவே இருந்தாலும் அவனுடைய அந்த அதிகாரத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. இன்ன ஹிமல்லாஹி மஹாரிம், அந்த விதமாக எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட
அதிகாரங்களை கொண்டு அந்த இறைவனுடைய எல்லை இந்த உலகத்திலே இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறானோ, அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய வேலிகளாக எல்லையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு முத்தாய்ப்பான பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், ஒட்டுமொத்த இந்த உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா ஸலஹத், அந்த சதை பிண்டம் சீரடைந்து விட்டது என்றால் ஸலஹல் ஜஸது குல்லுஹு, மொத்த உடலும் மொத்த வாழ்க்கையும் சீராக இருக்கும். வ இதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம், அந்த சதை துண்டு கெட்டுவிட்டது என்று சொன்னால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, மொத்த உடலும் மொத்த வாழ்க்கையும் சீர்கெட்டுவிடும். அது எது தெரியுமா? அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், அதுதான் சிந்தனை. நம்முடைய உடலை விட, நம்முடைய வாயை விட, நம்முடைய நாக்கை விட, நமக்கு டேஸ்டை கொடுக்கக்கூடியதை விட, நம்முடைய கை கால்களை விட, உடல் உறுப்புகளை விட மகத்தானது எது தெரியுமா? எது மாஸ்டர் கம்ப்யூட்டராக இருக்கிறதோ இந்த மூளை. அந்த மூளையினுடைய முத்தாய்ப்பாக உள்ளது சிந்தனை. அந்த சிந்தனையை பக்குவப்படுத்தக்கூடியது இந்த இறை அச்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன், உங்களுக்கு ஆடையை நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் வஹியை மட்டும் இறக்கல, அந்த வஹியின் வாயிலாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறீர்களே, மற்ற ஜீவராசி மாதிரி நீங்க இருந்துராதீங்க, மற்ற உயிரினங்களை போன்ற உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கண்ணியத்தை கடைபிடியுங்கள். அந்த கண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த டிரஸ், ஆடை. ஆண்களுக்கு ஆடைகள் இருக்கிறது, பெண்களுக்கு ஆடைகள் இருக்கிறது. அந்த ஆடையை நாம் தான் இறக்கி கொடுத்திருக்கிறோம். யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷன், அந்த ஆடை என்பது உங்களுடைய மறைவிடங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுக்கு அலங்காரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அலங்காரமா இங்க இருக்கிறீங்க. என்னதான் நீங்க அழகா இருந்தாலும் டிரஸ் போட்டாதான் உங்களுக்கு அலங்காரம். அந்த அலங்காரம் மிக்க அந்த ஆடையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். உடலுக்கு ஆடை இருப்பதை போன்ற வலிபாசு தக்வா, இறை அச்சம் என்பது உள்ளத்தினுடைய ஆடை. எப்படி நாம டிரஸ் போட்டு அலங்காரத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, இறை அச்சம் என்பது நம்முடைய வாழ்வியலுக்குரிய அலங்காரம். இறை அச்சம் என்பது அவ்வளவு மகத்தானது. எந்த அளவுக்கு இறை அச்சம் என்பது மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு கூட இறை அச்சத்தை போதித்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது அவருக்கு ரொம்ப சின்ன வயசு தான். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திர்மிதியில இடம்பெறக்கூடிய செய்தி, யா குலாம், சிறுவரே, இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நினை. அல்லாஹ்வை எப்போ நாம நினைப்போம்? அல்லாஹ்வை பற்றியான அச்சம் இருந்தாதான் அல்லாஹ்வை நினைப்போம். இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ நினை, அல்லாஹ் உன்னை நினைப்பான். இஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை நினை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீ பேணிக்கொள், பாதுகாத்துக்கொள், அதை கவனிச்சு செயல்படு. தஜித்ஹு துஜாஹக, அவ்வாறு அல்லாஹ்வை நீ நினைக்கும் போது, அல்லாஹ்வை நீ அஞ்சு கொள்ளக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்வை முன்னால நீ பார்ப்பாய், அல்லாஹ்வுடைய உதவிகள் உனக்கு கிடைக்கும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள். இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள். யாரை பார்த்து சொல்றாங்க? சிறுவரை பார்த்து, சின்ன வயசுல உள்ள இப்னு அப்பாஸை பார்த்து சொல்கிறார்கள். அந்த உபதேசம் என்பது இப்னு அப்பாஸுக்கு மட்டும் கிடையாது, இப்னு அப்பாஸனுடைய வயசுல உள்ள எல்லாருக்கும் சொந்தமானது. இப்னு அப்பாஸனுடைய வயதை கடந்து வாழுகின்ற நம்ம எல்லோருக்கும் சொந்தமானது. வாலம், அறிந்து கொள், அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஉக பிஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். அறிந்து கொள், அல்லாஹ் உனக்காக என்று என்ன விதியாக்கி இருக்கிறானோ, எந்த பலன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ, அதை தவிர இந்த உலகமே ஒன்று திரண்டு விட்டாலும், மக்களே ஒன்று சேர்ந்து விட்டாலும், எந்த பலனையும் அல்லாஹ் நாடியதை தவிர உனக்கு கொடுக்க முடியாது. அதே விதமாக வலவிதி தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன், மொத்த உலகமும் உனக்கு எதிராக திரள்கிறது,
உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும், உனக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது என்று சொன்னால், அதற்காக ஒன்று திரளுகிறது என்று சொன்னாலும், லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு எதிராக எந்த நஷ்டத்தை, எந்த கஷ்டத்தை, எந்த துன்பத்தை எழுதி இருக்கிறானோ அதை தவிர ஒன்னையும் அவர்களால் கொடுக்க முடியாது. எந்த விதத்திலையும் உன்னுடைய மானத்திற்கோ அந்த வாழ்க்கைக்கோ பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொல்கிறார்கள். ருஃபிஅத்தில் அக்லாம், எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. வஜஃபத்தி சுஹுஃப், எழுதப்படுகின்ற அந்த பதிவேடுகள் எல்லாம் காய்ந்து விட்டது. அல்லாஹ் எல்லாத்தையும் விதியாக்கி விட்டான். அவனுடைய விதியை மீறி நீங்க வாழ்ந்துட முடியாது. அவனுடைய விதியை மீறி நீங்க எந்த நன்மையை செஞ்சிட முடியாது. அவனுடைய விதியை மீறி நீங்க எந்த நஷ்டத்தையும் அடைந்து விட முடியாது. ஆக அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வை நீங்கள் நினையுங்கள் என்று சிறுவராக இருக்கின்ற இப்னு அப்பாஸை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வை நினைப்பது, அல்லாஹ்வை அஞ்சுவது எவ்வளவு முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த இறை அச்சம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவெல்லாம் பலன்களை சொல்றான். இந்த குர்ஆன் நமக்கு விளங்கும். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவை ஆரம்பிக்கிறானே, சூரத்துல் பக்ரா என்பதுதான் குர்ஆனுடைய 2வது அத்தியாயம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது எப்படிப்பட்ட வேதம் என்றால் லா ரைப ஃபீஹ், இதற்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல் லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களுக்கு நேர்வழியா இருக்கிறது. அல்லாஹ் பயந்துக்கிட்டீங்கன்னா நேர்வழியை இதில கண்டிப்பாக நீங்கள் கண்டடைவீர்கள். வ இன்னஹு லதذ்கிரத்துல் லில் முத்தகீன், இறை அச்சமுள்ளவர்களுக்கு இது பாடம் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ்வை பயப்படுவீங்கன்னா சுதாரிப்போடு உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுப்பீங்க. சுதாரிப்போடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்னா எங்கேயுமே உங்களுக்கு நஷ்டம் வராது, பாதிப்பு வராது. இந்த உலகத்திலே கஷ்டம் நஷ்டம் எல்லாம் லேசாக அப்படி ஊதிவிட்டு செல்லக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் மனப்பக்குவத்தை உங்களுக்கு கொடுப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள் என்றால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், அல்லாஹ் உங்களுக்கு தெளிவை கொடுப்பான். அல்லாஹ் பயந்துகிட்டான். இன்னைக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹ் பயந்தான், வேறு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பயந்தால், குடும்பத்தில் அல்லாஹ் பயந்தா, இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. நம்ம சர்வ சாதாரணமான நம்முடைய நாவு பேசி விடுகிறது அல்லவா? அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறே, நீ போடுற அந்த கணக்கு தப்பு. இன் தத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவீர்கள் என்றால் யஜ்அல் லக்கும் ஃபுர்கானன், அல்லாஹ் தெளிவை கொடுப்பான். தெளிவா சிந்திக்கக்கூடியவர்களாக, தெளிவா உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். வயுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை பிழைகளை போக்கி விடுவான். வல்லாஹு துல் ஃபதுலில் அஸீம், அல்லாஹ் மகத்தான அருளுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நிச்சயிக்கக்கூடியது இந்த இறை அச்சம். வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அவர்களுக்கு போக்கிடங்களை ஏற்படுத்துவான். எம்மா பெரிய பிரச்சனையிலே பாதிப்பிலே நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் அல்லாஹ்வை அஞ்சி கொண்டீர்களா, அல்லாஹ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் லேசாக்குவான், போக்கிடங்களை ஏற்படுத்துவான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், கற்பனை செய்து பார்த்திராத விதத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உணவை கொடுப்பான். உங்களுக்கு கொடுப்பனை இருக்கிறது. வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறார்களோ அல்லாஹ் மட்டுமே போதுமானவர். அல்லாஹ்வை நாம சார்ந்திருப்போம், அல்லாஹ்வின் மீது நம்முடைய தவக்குல் இருக்கிறது என்று சொன்னால் நம்மை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன், வேற யாரும் வர வேண்டியது இல்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நமக்கு அந்த விஷயத்துல நம்பிக்கையிலே குளறுபடி ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, உங்களுக்கும் இலக்கு இருக்கிறது, அல்லாஹுக்கும் இலக்கு இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய இலக்கில் இருந்து தவற மாட்டான். நீங்க தவறிடுவீங்க, நீங்க உங்க இலக்குல நீங்க தவறி போவீங்களே தவிர அல்லாஹ் மாற மாட்டான். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அவன் எதை திட்டமாக இட்டானோ அந்த திட்டத்தை அடையக்கூடியவனாக இருக்கிறான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறான். நல்லவனுக்கும் அளவு இருக்கிறது, கெட்டவனுக்கும் அளவு இருக்கிறது. நல்லதற்கும் அளவு இருக்கிறது, கெட்டதற்கும் அளவு இருக்கிறது. எல்லாத்திற்கும் இந்த உலகத்திலே அல்லாஹ் அளவை வைத்திருக்கிறான். ஆக அளவான அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் போக்கிடங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவான். அரியாபுரத்தில் இருந்து உங்களுக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான். வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வயுஅஸிம் லஹு அஜ்ரா, அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கும்.
அல்லாஹ் பயந்தா கஷ்டமாயிருமோன்னு நம்ம நினைக்கிறோம். நினைக்க வேண்டியதில்லை. ரப்பு நமக்கு பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்வை பயந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் லேசு. அல்லாஹ்வை பயந்து கொண்டோம் என்றால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான் நாளை சொர்க்கத்திலே முதலாக நுழைவிக்கப்படுவார்கள், சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள். வசீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள், சொர்க்கத்திற்கு அருகாமையில் வருவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா, அதனுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனத்துஹா, அதனுடைய காவலாளிகள் மலக்குமார்கள் சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் ஏற்படட்டும், திபத்தும் சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்திலே இறையற்றத்தோடு நடந்த காரணத்தினாலே சில பாதிப்புகளை சந்தித்தீர்களே, சிலதை நீங்கள் விட்டு விலகினீர்களே, அதற்காக அதெல்லாம் கடந்து விட்டது, நீங்கள் சிரமப்பட்டீர்களே, அந்த சிரமம் எல்லாம் நீங்கள் நுழையக்கூடிய இந்த சொர்க்கத்திலே கிடையாது. சந்தோஷமாக இருங்கள். ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களாக உள்ளே பிரவேசியுங்கள், உள்ளே வாங்க என்று அழைக்கப்படுவார்கள். யாரு? அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டவர்கள். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்துல் லில் முத்தகீன கைர பஈத், தொலைவிலே இல்லாம அருகாமையிலே சொர்க்கம் கொண்டு வரப்படும். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டார்களோ அவர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா உன்னிடத்திலே நான் நேர் வழியை கேட்கிறேன், உன்னிடத்திலே இறையச்சத்தை நான் கேட்கிறேன், உன்னிடத்திலே சுயமரியாதையை கேட்கிறேன், உன்னிடத்திலே நிறைவான பொருளாதாரத்தை நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. வெறும் 4-5 வார்த்தைகளை கொண்டு அமைந்ததாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறையச்சத்தை எந்த அளவுக்கு கேட்டிருக்கிறார்கள் என்றால், பயணப்பட்டு போவாங்க பாருங்க, உள்ளூர்ல இருக்கும் போதுதான் கரெக்டா நடக்கணுங்கிறதெல்லாம் வரும். நம்ம அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதை விட மனிதர்களை பத்தியான அந்த அச்சம் இருக்கு பாருங்க, அந்த அச்சம் தான் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல நல்லவர்களாக வாழ செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஊர் உலகத்துல கரெக்டா இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பயணித்து ஊரை விட்டு வெளியூருக்கு போகும்போது அந்த இறையச்சத்தை தவற விட்டு விடுவார்கள். அந்த ஒரு பக்குவம் இருக்காது, கண்ட்ரோல் இருக்காது, என்னென்னமோ செய்ய தோணும், எப்படியோ நடந்து கொள்ள தோணும். நம்மில பல பேர் அப்படி நடந்து கொள்கின்றோம் அல்லவா? சிந்தியுங்கள். அப்படிப்பட்ட அந்த பயணத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம ஊர்க்காரங்க யாரும் கிடையாது, நம்ம குடும்பம் யாரும் கிடையாது, நம்ம தனியா அப்படியே போயிட்டு வர போறோம், ஹாயா இருக்க போறோம், ஜாலியா. அப்படிப்பட்ட அந்த பயணத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை தாங்க கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா, இறைவா உன்னுடைய திருநாமத்தை கொண்டு இந்த பயணத்தை நான் தொடருகிறேன், இந்த பயணத்தின் வாயிலாகவும் நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பை உன்னிடத்தில் கேட்கிறேன், இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலையும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு நல்லதை நான் செய்வேன் என்று நீங்கள் சத்தியம் செய்கிறீர்கள், சத்தியம் செஞ்ச பிறகு பார்க்கிறீங்க அதை விட நல்ல காரியம் இருக்கிறது என்றால் இந்த சத்தியத்தை முறித்து விட்டு அதை விட நல்ல காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். ஹதீஸ்ல பார்க்கலாம், ஒரு சத்தியத்தை, ஒரு நல்ல காரியத்தை செய்வேன், ஒரு 10 ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பேன் என்று நீங்க சத்தியம் செய்றீங்க. சத்தியம் செஞ்சுட்டு அப்படியே பாக்குறீங்க பாக்கெட்ல, எதுக்கு 100 ரூபா, ஏன் 50 ரூபா கொடுத்தா என்ன, 100 ரூபா கொடுத்தா என்ன என்று அதை விட நன்மையை செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அந்த சத்தியத்தை முறித்து விடுங்கள். முறித்து விட்டு அதை விட அது அதிகமாக நீங்கள் அந்த காரியத்தை, அதை விட நல்லதை நோக்கி நீங்கள் திரும்புங்கள். அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. ஆக அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தை நமக்கு தருவதற்காகத்தான் ரமலான் வந்தது, சென்று ரமலான் சென்று இன்றைக்கு சரியாக 9வது நாளிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பகல் பொழுதிலே நோன்பு நோக்குமாறு நமக்கு சொன்னானே, பகல் பொழுதிலே உண்ணாதீர்கள், பருகாதீர்கள், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாதீர்கள், வீணான பேச்சை விட்டு வீணான காரியத்தை விட்டு விலகுங்கள். எதற்காக? எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அரபியோடு நம்ம மனப்பாடமே செய்திருப்போம், லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நோம்போடு முடிஞ்சிடக்கூடாது. அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நோம்புக்கு பிறகும் நம்மிடத்துல தொடர வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் எந்த உலகத்தினுடைய பாதிப்பும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் சபர் செய்வீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வீர்கள் என்றால் லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ,
உங்களுக்கு எதிரானவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்களே, சதி திட்டம் தீட்டுறாங்களே, அதெல்லாம் உங்க விஷயத்துல பலிக்காது. அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது அவ்வளவு மகத்தானதாக இருக்கிறது. அந்த இறையச்சம் ரமதானோடு விட்டு விடாமல் ரமதானுக்கு பிறகும் தொடரக்கூடிய அடிப்படையில் நாம கட்டமைக்க வேண்டும். இறையச்சத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இறையச்சம் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். இறையச்சம் என்பது நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சம் என்பது நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறையச்சத்தில் நாம் தொடர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தில் வாழ்ந்து இறையச்சத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இந்தியாவிலே ஒன்றிய அரசை தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் என்பது இன்றிலிருந்து 7 கட்டங்களாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த 7 கட்டங்கள்ல முதல் கட்டம் தமிழ்நாடு, இன்னும் பல மாநிலங்கள்ல சில தொகுதிகளில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை. இந்த போஸ்டெல்லாம் ஃபேஸ்புக் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக நிறைய இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீர்கள். கண்டிப்பா ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு நாடு முன்னெடுக்கப்படுகிறது என்றால் அங்கே வாக்களிப்பது, அந்த வாக்கின் வாயிலாகத்தான் நம்முடைய அரசை நாம் தேர்வு செய்ய முடியும். அந்த விதத்தில் வாக்களிப்பது நம்முடைய உரிமை, வாக்களிப்பது நம்முடைய கடமை. அதே விதமாக நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த ஸ்லிப்புகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்பதற்கு உள்ள ஆதாரங்கள்ல முக்கியமான ஆதாரம் என்ற அந்த விழிப்புணர்வுகள் எல்லாம் நம்மிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம வாக்களிக்கின்றோம். இந்த வாக்கை பொறுத்த வரைக்கும் எதற்காக நாம அளிக்கின்றோம் என்று சொன்னால், நம்ம ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலையில தான் இன்றைக்கு நம்முடைய வாக்குகள் அமைந்திருக்கிறது. நல்லவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விட கெட்டவர், மகா கெட்டவன் எவனும் வந்துடக்கூடாது என்பதற்காக வாக்களிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உரிமையை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய கடமையை ஒழுங்குற நாம் செய்ய வேண்டும். மகா கெட்டவர் வந்துவிடக் கூடாது, கெட்டவர்களுடைய கரத்திற்கு இந்த நாடு போய்விடக் கூடாது என்பதற்காக சிந்தாம சிதறாம வாக்களிக்கணும். இன்றைக்கு வாட்ஸ்அப்புகள்ல ஒரு தகவல் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உங்கள் எல்லாரையும் அடைந்திருக்கும் என்று கூட நாம் நம்பலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ல உப்புமா தான் ஒரு ஃபேவரட் உணவாக கொடுக்கப்படுகிறது. அந்த உப்புமான்னு சொன்ன உடனே நம்மள பல பேருக்கு முகம் சுளிக்கும். உப்புமா தான் ஒரு இதுவாக கொடுக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த உப்புமா 100 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கு மட்டும் தான் அது பிடிக்குது. மீதி உள்ள 80 பேருக்கு பிடிக்காத அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அங்க ஒரு தேர்தல் வைக்கப்படுகிறது. என்ன, உங்களுக்கு யாருக்கு என்ன வேணும், பெரிய பிரச்சனை வந்த பிறகு யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேர்தல் அதாவது வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு உப்புமா தான் வேணும்னு உப்புமாவின் மீது திருப்தி கொண்டவன் சிந்தாம சிதறாம 20 பேர் ஓட்டு போட்டான். மீதி உள்ளவன் கன்ஃபியூஸா போயிட்டான். சரி, உப்புமா வேணாம்னா வேற என்ன பண்றது, எனக்கு ரொட்டி வேணும்னு 10 பேர் ஓட்டு போட்டிருக்கான். எனக்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய் வேணும் சில பேர், எனக்கு உருளைக்கிழங்கு வேணும்னு ஒரு 8 பேர், அதே விதமா நமக்கு இட்லி வேணும்னு சொல்லிட்டு சில பேர், தோசை வேணும்னு சில பேர். இப்படியாக வாக்கு சிதறிடுச்சு. வாக்கு சிதறின காரணத்தினால மீண்டும் பழையபடி உப்புமாதான் தொடரும் என்று வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் ஆங்கிலத்தில் பதிவு செய்யப்பட்டது. வாட்ஸ்அப்புகள்ல இன்றைக்கு பரிமாறப்படுகிறது. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டு உலகத்தினுடைய கடை கோடி வரைக்கும் போய் சேரக்கூடிய யூனிவர்சிட்டி அப்படிங்கறத நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அந்த அடிப்படையில் இங்க போய் அங்க போய் இப்படி இங்க எதுலையும் சிதற விட்டு விடக்கூடாது. மகா கெட்டவர்கள் நமக்கும் இந்த தேசத்திற்கும் யார் அழிவு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். அவங்க வரக்கூடாது என்பதற்காக சிந்தாம சிதறாமல் வாக்களிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த தகவலை உங்களிடத்தில் பதிவு செய்து கொண்டு, நம்மில பல பேர் ஓட்டு போட்டுதான் பள்ளிவாசலுக்கு வந்திருப்போம், அல்லது ஜும்மா முடிச்ச உடனே முதல் கடமையான முதல் வேலையா நம்ம செஞ்சிருவோம் என்பது நம்முடைய திட்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டு போட்டா மட்டும் பத்தாது, வாக்களித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இறைவா, என்னுடைய ஆட்சியாளனை தேர்வு செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த நாடு எனக்கு கொடுத்தது, இதோ நான் என்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கின்றேன். யார் அநியாயக்காரர்களோ அவர்களை விட்டு நம்மை காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். எப்படி ஃபிரௌனை விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்களோ அந்த மாதிரி
அந்த துவா குர்ஆன்ல 10வது சூராவுடைய 85, 86 2 வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹ்வின் மீது நம்முடைய தவக்கல் இருக்கிறது. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தாருக்கு நம்மை ஒரு சோதனையாக நீ ஆக்கி விடாதே. வனஜ்ஜினா பிரஹ்மதிக மினல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டு இறைவா நீ நம்மை காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அந்த நாம் அளிக்கக்கூடிய வாக்கு மட்டும் நம்மை காப்பாத்தாது, நம்முடைய இறைவனும் நம்மை காப்பாற்ற வேண்டும். இறைவன் ஏன் இப்படிப்பட்ட கெட்டவர்களை நம் மீது சாட்டி இருக்கிறான் என்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் நாம் கெட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால். அரபியில ஒரு பழமொழி சொல்வார்கள், கமா ததீனு துதான், நீங்க எப்படி நடப்பீர்களோ அந்த விதத்தில் தான் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். நாம் இந்த விதத்தில் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலவரங்கள் எங்கேயோ சீராக இல்லாமல் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய நிலவரங்களை சீர்படுத்த வேண்டும். வாக்களித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். இறைவா, அநியாயக்காரர்களை மீண்டும் நம் மீது நீ சாட்டி விடாதே. அந்த அநியாயக்காரர்கள் வருவார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய முகத்தையும் முகவரியையும் மாற்றி அமைத்து விடுவார்கள் என்ற அச்சங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட எதுவும் நடந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக, அமைதியாக, நல்ல விதமாக தொடர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நல்ல ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். நல்ல ஆட்சியாளர்களை கொடு யா அல்லாஹ், அநியாயக்காரர்களை நம் மீது நீ சாட்டி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த துவா என்பது குர்ஆன்ல 10வது சூராவுடைய 85, 86 இந்த 2 வசனமாக நீங்க பார்க்கலாம். அதே விதமாக இன்னொரு நீண்ட ஒரு துவாவையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய கடைசி வசனம், 2வது சூராவுடைய கடைசி வசனம், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ் வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று வாக்களிப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறை பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.